உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். இது ஒரு நேர்கள் கேட்கக்கூடிய பிரச்சனை பல நபர்களுக்கு பயனுள்ளதாக அமைகின்றது. அந்த வகையில் ஒருத்தருக்கு சொல்லியிருக்காங்க, அவருக்கு வந்து வயிறு உப்பிசம் இருக்கின்றது, பசியின்மை இருக்கின்றது, தலைவலி இருக்கின்றது, அதே மாதிரி தூக்கமின்மை, ப்ரெஷர், உடலில் இரத்த அழுத்தம் பிபியும் லோ பிபியாக இருக்கின்றது. ஒருவருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது. வயது 45க்கு மேலே அவங்களுக்கு ஆயிடுச்சு. இப்போ இவர்களுக்குரிய சிகிச்சைகளை தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம மனதில் சாந்தம் இருக்கும் பொழுது ப்ரெஷர் நார்மலாக இருக்கும். நிகழ்காலத்தில் வாழும் பொழுது ப்ரெஷர் நார்மலாக இருக்கும். பொதுவாக நம்ம நிகழ்காலத்தில் வாழ்கிறதில்ல. இந்த ப்ரெசன்ட் லிவிங் அப்படின்னா இப்போ மூச்சு உள்ள போது இதை நான் மகிழ்ச்சியாக இழுக்கணும், மூச்சு வெளியிடும் போது அந்த மூச்சில் லயித்து ஆனந்தமாக இருக்கணும். நமக்கு கடந்த கால வாழ்க்கை இல்லைன்னா நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், இந்த இரண்டுமே எல்லா மனிதர்களுக்குமே இருக்கத்தான் செய்யும். இது ப்ரெஷர் அதிகமாக உள்ளவங்களுக்கு கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வுகள் அவங்களுடைய மனதை ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு இருந்திருக்கும். அதை அடிக்கடி நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதுலேருந்து மீண்டு வரணும். நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அதை நினைத்தே இப்பொழுது ப்ரெசன்ட் லிவிங்கில் நம்ம மகிழ்ச்சியாக இல்லை. யார் ஒருவர் முத்திரைகள், மூச்சு பயிற்சி, தியானம், யோகாசனம் செய்கின்றார்களோ அவர்கள் நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. நாளைய காலம் நம்ம கையில் இல்லை, நேற்றைய காலம் முடிந்து விட்டது. அப்போ நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக இருந்துட்டிங்கன்னா ப்ரெஷர் வராது. இது வந்து அடிப்படையான உண்மை. இப்போ நீங்கள் இந்த பயிற்சிகள் செய்ய 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 உங்கள் பண்புகள் மாறிவிடும். நீங்கள் எப்பொழுதுமே மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நல்ல மூச்சை உள்ளழுங்க, நல்ல மூச்சை வெளியே விடுங்க. அதில் அப்படியே உங்கள் உணர்வை வச்சுக்கிட்டே வாங்க. கிராஜுவலாக உங்களுக்கு ஒரு ஆனந்தமும் அமைதியும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். வயிறு உப்பிசம், அதை தொடர்ந்து நமக்கு ப்ரெஷர் அதிகமாகும் பொழுது என்னாகும், நுரையீரலுடைய இயக்கம் சீராக இருக்காது. அப்போ நமக்கு வந்து சிறுகுடல் பெருங்குடல் இயக்கம் பாதிக்கப்படுகின்றது. அப்போ நமக்கு கரெக்டாக ப்ரெஷர் நார்மலாக இருந்துச்சுன்னா லங்ஸினுடைய கெப்பாசிட்டி கரெக்டாக இருக்கும், பெருங்குடல் சீராக இயங்கும், வயிறு உப்பிசம் வராது. ஸோ அது நம்ம கரெக்டாக தூக்கமின்மைக்கும் நமக்கு நிகழ்காலத்தில் வாழாதது தான் தூக்கமின்மைக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. அப்போ இந்த பயிற்சிகள் இன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடியது ஒரு தெரப்பியாக, முத்திரை தெரப்பியாக குறிக்கின்றோம். இது ஒருத்தர் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி பிரச்சனை நிறைய நபர்களுக்கு இருக்குது. நல்ல சவுண்ட் ஸ்லீப்பிங் இல்லை சார், பசி இல்லை சார், வயிறு உப்பிசமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்ளவர்களும் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முத்திரைகளை அழகாக காலை மாலை 2 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லத்தில் உள்ளவர்கள், வயதானவர்கள் மதியம் சாப்பிட்றதற்கு முன்பாகவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 48 நாட்கள் விடாமல் பயிற்சி பண்ணுங்கள். மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. முதல் முத்திரையாக நம்ம அவருக்கு வந்து ப்ரெஷர் இருக்குது, அதனை சரிப்படுத்தக்கூடிய தியான முத்திரை பண்ண போகிறோம். முதல்ல ஒரு 3 முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ இடது கை கீழே வச்சுக்கோங்க, வலது கை மேலே வச்சுக்கோங்க. இந்த 2 பெருவிரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் கையை அப்படி மடியில் வச்சுக்கலாம். ஒரு 3 முறை மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். தலை முதல் கால் வரை அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். அந்த தசைகளில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது. இரண்டு நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் அந்த மூச்சிலே அப்படி கவனம் செலுத்துங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வயிறு உப்பிசம், பசியின்மை சொல்லியிருக்காங்க. அபான முத்திரை பண்ண போகிறோம். ஒரு 3 டைம்ஸ் மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். சிறுகுடல், பெருங்குடல், வயிற்று உள்பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். இந்த முத்திரையின் மூலமாக வயிறு உப்பிசம் சரியாகுவதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்து தூக்கமின்மை சொல்லியிருக்காங்க. பிராண முத்திரை பண்ண போகிறோம். முதல்ல ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க.
மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை 2 நிமிடம் இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையத்திலே கூர்ந்து தியானிக்கவும். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இரத்த ஓட்ட மண்டலம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கு பார்த்த பயிற்சியை வஜ்ராசனத்தில் பண்ண போகிறோம். இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். வஜ்ராசனம் செய்ய முடியாதவர்கள் சுகாசனத்திலே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உடல் பருமன் மூட்டு அறுவை சிகிச்சை செய்தவர்கள் வஜ்ராசனத்துக்கு முயற்சிக்க வேண்டாம். 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். தலை முதல் கால் வரை தசைகள் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். மனசினால டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க. இப்போ அபான முத்திரை பண்ண போகிறோம். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராண முத்திரை பண்ண போகிறோம். ஒரு 3 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே உங்களது உணர்வு இதயத்தினுடைய உள்பகுதி, அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். கை சின்முத்திரை. தலை வெளித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தோள்பட்டை வெளித்தசைகள் மனதினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகை இடதுகை வெளித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. ஹிருதயத்தின் வெளித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வயிற்று வலித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகால் இடதுகால் வலித்தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ உங்கள் உணர்வு அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை இதயத்தினுடைய உள்பகுதி முழுக்க கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராணமுத்திரை. இந்த பிராணமுத்திரையிலே உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சிகளோடு கொய்யா இலை கொஞ்சம்
கொழுந்து இலை இருக்கும், அந்த கொழுந்து இலையை எடுத்து நன்றாக வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து வாரத்தில் 2 நாட்கள் காலையில் ஒரு 2 இலை 3 இலை மட்டும் மென்று சாப்பிடுங்க. கொய்யா பழமும் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து இல்லை 1 மணி நேரம் கழித்து பழுத்த வாழைப்பழம் உணவில் எடுத்துக்கோங்க. இன்றைக்கு பார்த்த பயிற்சிகளை வெயில் அதிகம் நம்ம மேலே படுற மாதிரி காலையில் 6லேருந்து 6:30 வரைக்கும் சூரிய ஒளி படுற மாதிரி, மாலை 5:30லேருந்து 6 வரைக்கும் சூரிய ஒளி படுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த ப்ரெஷர் நீங்குவதற்கு நிகழ்காலத்தில் வாழணும். அதற்கு எப்பொழுதுமே 1 மணி நேரத்துக்கு ஒருக்க கையை இந்த மாதிரி ஆதி முத்திரை வச்சுக்கோங்க. வச்சுட்டு எவ்ரி 1 ஹவருக்கு ஒருக்க மெதுவாக மூச்சை உள்ள எடுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க 5 முறை. அந்த மூச்சு உள்ளே எடுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேறு உள்ளே போய்க்கிடணும். இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் பண்ணிவிட்டு கண்ணை மூடி அப்படி 1 நிமிடம் மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணணும். மூச்சு உள்ளே போகும்போது உங்கள் உணர்வு மூச்சோடே போயிடணும். மூச்சு வெளியே விடும்போது உங்கள் உணர்வு மூச்சோடே வெளியே வந்துடணும். ஒரு நிமிடம். இதை வந்து எவ்ரி 1 ஹவருக்கு ஒருக்க எவ்ரி 2 ஹவருக்கு ஒருக்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நம்ம உடம்புல இரத்த ஓட்ட மண்டலம் சீராக இருக்கும், இதய துடிப்பு சீராக இருக்கும். அடுத்து உணவில் ஒரு ஒழுக்கம். அதிக காரம் வேண்டாம், அதிக உப்பு வேண்டாம், அதிக புளிப்பு வேண்டாம். ஃப்ரிட்ஜில் வச்ச நம்ம உணவு அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருக்கோம். அதை நீங்கள் கிராஜுவலாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ செய்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அந்த மாதிரி ஏற்படுத்தக்கூடாது. சாப்பிடும் பொழுது நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடுங்க. சாப்பிடும் பொழுது யாரோடும் பேசாதங்க. சாப்பிட்டு முடித்து அரை மணி நேரம் கழித்து 1 டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுக்கோங்க. இதெல்லாம் சின்ன சின்ன ஆரோக்கியத்துக்கு உகர்ந்த அற்புதமான டிப்ஸ். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த முத்திரையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக ப்ரெஷர் நார்மலுக்கு வரும், வயிறு உபீசம் நார்மலுக்கு வரும், தலைவலி நார்மலுக்கு வரும், தூக்கமின்மை நார்மலுக்கு வரும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.